வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து கூழ். இது வந்து நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்காக நாங்கள் சாயந்தரம் 6 மணிக்கெலாம் செஞ்சு வச்சிடுறோம். அப்போ தான் ஆறி போய் தண்ணி ஊற்றாமல் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாவு மட்டும் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கணுங்க. கம்பு, கேழ்வரகு, வரகரிசிங்க 3 மட்டும் எல்லாம் சரிசமம் ஒரு கிலோ வாங்கி மிஷினில் கொரன்னு நல்லா கழுவி காய வச்சுட்டுங்க மிஷினில் கொடுத்து நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கணுங்க. இது வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு 100 கிராம், ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு 300 கிராம் போதுங்க. இப்போ வந்து எல்லாத்துலேயும் 100 கிராம் போட்டு எடுத்து, அதாவது கரண்டியே வச்சுக்கோங்க. கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க அந்த மாவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாவை எடுத்து கொட்டி கிண்டுனீங்கன்னா அடி பிடிக்காது, சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாவு. சில பேர் ஐயோ இவ்வளோ நேரம் ஆகுமே, அதெல்லாம் நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியாதுன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே நீங்கள் இந்த கூழை ரெடி பண்ணிடலாங்க. மாவு வேகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் கொட்டினதுக்கப்புறம் பொங்கி வருங்க. அப்போ நீங்கள் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மாவு வந்து வேக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொதி அடங்கிருங்க. அதுக்கப்புறம் பொங்காதுங்க. ஒரு 1/2 ஹவர் கூழ் வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே ரெடி ஆகிடும். மாவு அப்படியே அமுங்கி அது மாட்டுக்கு வேக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் சிம்மிலே வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் மாவு கொட்டினதுக்கப்புறம் பொங்கி வரும். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி ஊற்றி இன்றைக்கி அட்சய திருதியங்க, ஒரு சின்னதாக சாமிக்கு ஒரு பூஜை போடுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு சுண்டல் தான் செஞ்சிட்ருக்கேன், கடலப்பருப்பு சுண்டல். ஆல்ரெடி நான் கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே மாவு பொங்குறாங்க, இவங்களையும் கிண்டிகிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த சுண்டலுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், கருவேப்பிலை, பெருங்காயம், பட்டை மிளகாய், கடுகு போட்டு தாளிக்கிறேங்க. நான் சுண்டல் வேக வச்சதுனால அதையும் கொட்டி கிண்டிட்டுங்க தேங்காய் போட்டு இறக்கி சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மாவு பொங்கிக்கிட்டே இருக்குங்க. இதை நான் கிண்டணும், இல்லைனா அடி பிடிச்சிருவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கூழ் சில பேர் செய்வாங்கங்க, மாவை கரைச்சி அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கொதிக்க வச்சு கிண்டுவாங்க. அது பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் நவரவே முடியாது, எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இது பார்த்திங்கன்னா இந்த மாவு ஆல்ரெடி நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டு கிண்டுனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஆவி அடங்கிருங்க, பொங்கவே பொங்காதுங்க. இதில் நீங்கள் உப்பு போட்டு மட்டும் நீங்கள் பொங்கக்கூடாதுங்க, கிண்டக்கூடாதுங்க. காலையில் நீங்கள் சாப்பிடும்போது, மறுநாள் காலையில் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்க வேண்டாம். மறுநாள் காலையில் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பசுந்தயிர் ஊற்றி வெங்காயம் வெட்டி போட்டு இப்போ பாருங்கள், மாவு வெந்துட்டாங்க, அதனால் அடங்கிருச்சுங்க. இது அப்படியே நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் சிம்மில். இது மறுநாள் காலையில் நான் எடுத்து காமிக்கிறேன். அப்படியே களியாக இருக்குங்க. அதில் நீங்கள் கரைச்சி பழையது இருந்ததுன்னா இப்போ மறுநாள் காலையிலங்க இது பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிட்டு இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. எப்படி இருக்குது பாருங்க, களியாக இருக்குது. அப்படியே மாவு அடங்கிரும். வெந்து போனோன்னே சிம்மிலே வச்சு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க அந்த களி. இது வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து குடமிளகாய் வறுக்கிறேங்க, மோர் மிளகாய் வச்சுருக்கோம், அதை நாங்கள் வறுக்கிறேங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா நேற்று புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க, அந்த புளிக்குழம்பு, அதில் உள்ள கொத்தரங்காய் சொன்னேன் இல்லையா, அது இருக்குங்க. கொத்தமல்லி துவையல் இருக்குங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த கூழுக்கு சேர்த்து சாப்பிட்றது. வெயிலுக்கு எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து கூழ் ரெடி பண்ணிடுவோங்க. இந்த மாவு வெயிலுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் காமிக்கிறேன் இல்லையா, இது வந்து நான் அமேசானில் வாங்கினேங்க. இந்த கட்டரு பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு 4ஆக கட் பண்ணி இதில் போட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா, நீங்கள் வெங்காயத்தை தனியாக மெனக்கட்டி சின்னதாக வெட்டணுங்கிற அவசியமே இல்லைங்க. எதுக்குமே சொல்கிறேன், பெருசாக வெட்டுறதுனாலும் சரி, பொடியாக வெட்டுறதுனாலும், நைஸாக வெட்டுறதும், ஆம்லேட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் வெட்டிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷத்தில் இந்த வெங்காயம் வந்து நமக்கு வெட்டி கொடுத்துருது. கண்ணி எரியாது, எந்த வித இதுவுமே இல்லைங்க. இது நான் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எந்த ஃபால்ட்டும் இல்லை, ஒயர்லாம் அறுக்கலை, அதில் பெல்ட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் அறுக்கவே இல்லை. சூப்பராக வெட்டி கொடுக்குதுங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிறது. இப்போ பாருங்கள், கூழ் ரெடி ஆகிட்டு அதுக்கு பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, பழையது இருந்தது, கொஞ்சம் பசுந்தயிர் இருந்தது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்கள், மோர் மிளகாய், கொத்தமல்லி துவையல் ப்ளஸ் புளிக்குழம்பு வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ இதான் என்னோடய ஹஸ்பண்டு, பார்த்துக்கங்க. இவங்க வந்து வெளியிலலாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்போதுமே நார்மலாக வீட்டில் உள்ள ஃபுட்டு தாங்க சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா அதுவும் இயற்கை மருந்து தான் சாப்பிடுவோம். அதாவது வந்து நார்மலாக எப்போதுமே கடையில் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் தாங்க எதாக இருந்தாலும் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். கூழ் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், எங்கள் வீட்டில் பேபி கூட சாப்பிடுது. இதுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கூழ், சத்து மாவு, தக்காளி, வெஜிடேரியனுங்க. இது நான்வெஜ் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டாலும்
ஃபுல்லாக வெஜிடபிள் எங்கள் வீட்டுக்காரர் என்னென்ன சாப்பிட்றாங்களோ அது எல்லாமே இது சாப்பிடுங்க. ரெண்டாவது என்னென்னா, இதை நாங்கள் குட்டியில் பிறந்தோடனே தூக்கிட்டு வந்தோங்க. இப்போ இதுக்கு 4 வயசாகுதுங்க, இன்னும் குட்டி போடலை. பட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே சைவ பொருளை நல்லா விரும்பி சாப்பிடும். தக்காளிலாம் கொடுத்துட்டு நீங்கள் எடுக்கவே முடியாதுங்க, கடிச்சு வச்சுருங்க. அப்படி இது எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அதுக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே கூழ் பிடிக்குங்க. வெயிலில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளவு உடம்புக்கு நல்லது. அம்மா போடாது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் டெய்லி சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் கூழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த மாவு வந்து 3 மாவு தாங்க. இது வந்து கம்பு, கேழ்வரகு, வரகரிசிங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி அதை அனுப்புகிறேன். எனக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூழு தானேன்னு ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க சில பேர், ரொம்ப லேட் பண்ணுவாங்க சில பேர். அதெல்லாம் கிடையாதுங்க, ஈஸியாக ரெடி பண்ணுறதுங்க. இது பாருங்கள், இதில் வந்து நான் பழையதும் மோரும் கரைச்சி வச்சுருந்ததை எடுத்து போற்றி மிக்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் அதை வீடியோவை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் கூழ் ரெடி பண்ணுறது. ரெடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். இந்த பொருளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்க. என்னோடய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கங்க, கமெண்ட் பண்ணுங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூ.